நெல்லை மேயர் பதவிக்கு விடியா திமுக சார்பில் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலர் பவுன்ராஜ் மேயர் பதவிக்கு போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். பவுன்ராஜை திமுக கவுன்சிலர் வசந்தா, மதிமுக கவுன்சிலர் சங்கீதா ஆகியோர் முன்மொழிந்துள்ளதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் நெல்லை எப்பொழுதுமே திமுகவுக்கு பெரும் தொல்லை என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். கண்டிப்பாக சுரேஷ். நெல்லை மேயர் சரவணன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் திமுகவில் இருந்து மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் என்பவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பவுல்ராஜ் என்பவர் திமுக தலைமை அறிவித்த வேட்பாளரை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரை திமுக கவுன்சிலர் வசந்தா, மதிமுக கவுன்சிலர் சங்கீதா ஆகியோர் முன்மொழிந்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. உடன் காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருத்தரும் அவருக்கு ஆதரவாக முன்மொழிந்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. 2 திமுக கவுன்சிலர்கள் இப்படி முன்மொழிந்தது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக தலைமைக்கு மட்டுமல்ல, திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் காரணமாக நெல்லை மாநகராட்சியில் எந்தவித நலப்பணிகளும் மக்கள் நலப்பணிகளும் நடைபெறாத சூழலில் மக்களுக்கும் இது ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவதாக சொல்லி வாக்குகளை கேட்டார்கள். நெல்லை மாநகராட்சியில் 55 வார்டுகளில் 51 வார்டுகளில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மக்கள் அந்த வெற்றியை கொடுத்தார்கள். மக்கள் நல பணிகள் நடக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் திமுக எம்எல்ஏ முன்னாள் மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் அவர்கள் தனது ஆதரவாளரான சரவணனை அன்று மேயராக ஆக்கினார். மேயர் ஒருவர் தன்னுடைய ஆதரவாளர் இருந்தால் தனக்கு எல்லாம் நடக்கும் என்று அப்துல் வகாப் நினைத்தார். ஆனால் இருவருக்குமான இணக்கமான சூழல் இல்லாத நிலையில் சரவணன் மேயர் ஆனதில் இருந்தே நெல்லை மாநகராட்சியில் எந்த விதமான நலப்பணிகளும் நடக்கவில்லை. மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படவில்லை. அப்துல் வகாப் அவர்களுக்கும் திமுக எம்எல்ஏவுக்கும் மேயர் தரப்பிற்கும் இடையேயான உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் வெடித்தது. இதனால் இன்றைக்கு எதிர்த்து போட்டியிடுகிற பவுல்ராஜ் என்பவர் தனது தலைமையிலான ஒரு கவுன்சிலர் குழுவை உருவாக்கி அவர்தான் திமுக மேயராக இருந்த சரவணன் அவர்கள் சரியான அளவில் மக்கள் நல பணிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வந்தார். அவர்தான் தலைமை வரையில் சென்று அவருடைய பணிகள் சிறப்பாக இல்லை, மக்கள் நல பணிகள் எதுவுமே நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லி வந்தார். இந்த சூழலில் சரவணன் அவர்கள் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே சமயம் சரவணன் அவர்களால் அங்கு எந்தவித பணிகளும் நடக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய பவுல்ராஜ் அவர்களும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுக தலைமை ராமகிருஷ்ணன் என்பவரை திமுக வேட்பாளராக அறிவித்த பின்னரும், மேயர் வேட்பாளராக அறிவித்த பின்னரும் கூட இவர்களால் எந்த விதமான நலப்பணிகளும் நடைபெறாது என்று எண்ணிய பவுல்ராஜ் அவர்கள் இன்று ராமகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த மேயர் மாற்றத்தால் திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் எதுவும் சரியாக போவதில்லை. இனிவரும் காலங்களிலும் நெல்லை மாநகராட்சியில் எந்தவித மக்கள் நல பணிகளும் நடக்கப் போவதில்லை. திமுகவில் நடக்கிற இந்த உட்கட்சி பூசலானது தொடரத்தான் போகிறது என்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. இதில் திமுக கவுன்சிலர், மதிமுக கவுன்சிலர், காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருவரும் பவுல்ராஜை ஆதரிப்பதன் மூலமாக திமுக கூட்டணிக்குள்ளவே ஒரு உட்கட்சி பூசல் இருப்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது சுரேஷ்.